ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கப் யாருக்கு. T20 வேர்ல்டு கப்ல இந்தியாவும் நியூசிலாந்தும் ஃபைனல் வந்துட்டாங்க. செமத்தையான செமிஃபைனல் ஆடிட்டு தான் வந்திருக்காங்க. ரெண்டு டீமுமே ஒரு பிக்கஸ்ட் டீம் தான். சரியான டீம், சரியான ஃபைனல் இந்த தடவை நடக்க போகுது. சரியா? கப் யாருக்கு, இந்தியாக்கா நியூசிலாந்துக்கா? எல்லாரும் நியூசிலாந்து 3 வாட்டி வின் பண்ணிருக்காங்க, இந்தியா வின் பண்ணல. ஐசிசி இதுல இந்தியா ரொம்ப நியூசிலாந்து கூட புவராதான் ஆடி இருக்காங்க, அப்படி இப்படின்னு எவ்வளவு பேர் என்ன சொன்னாலும் சரி, கான்பிடண்டா இருங்க, கப்பு நமக்கு தான். சரியா? ஏன்னா இந்த தடவை இந்தியா விடுறதெல்லாம் இல்ல. ஆல்ரெடி நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே காட்டியிருந்தோம், நம்ம வின் பண்ணியிருந்தோம். இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் சைடு தான் நம்ம. என்ன கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அபிஷேக் சர்மாவோட பேட் ஃபார்மும் வருண் சக்கரவர்த்தி பேட் ஃபார்ம்னால நீங்க இப்படி பேசலாம். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நடக்காது. கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆவாங்க. தரமா இருக்கும் இன்னைக்கு மேட்ச். சரியா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியா இன்னைக்கு டாஸ் வின் பண்ணாலும் பேட்டிங் தான், நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணாலும் இந்தியாவை தான் பேட்டிங் ஆட சொல்ல போறாங்க. சரியா? இந்தியாவோட மென்டாலிட்டியே இன்னைக்கு நல்ல ஒரு டோட்டல் போடணும். சரியா? சவுத் ஆப்பிரிக்கா கூட மிஸ் ஆச்சு. அது இந்த குரோட்டை பத்தி தெரியும். நம்ம இதுல பல தடவை பேஸ் பண்ணிருக்கோம், தோத்துருக்கோம், ஜெயிச்சிருக்கோம், எல்லாமே நடந்திருக்கு. இன்னைக்கு நடத்தியே ஆகணும். சரியா? இன்னைக்கு டாப் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா சஞ்சுவும் சரி, அபிஷேக் சர்மாவும் நல்லா ஆடி ஆகணும். அதாவது நியூசிலாந்தோட ஸ்பின் பவுலர் தான் மெயின் மேட்டரே. ஏன்னா டாப் ஆர்டரும் அவங்களோட ஸ்பின் பவுலரும் தான் மேட்டரே. இப்ப என்னன்னா, நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேலயே ஏர்லியரா விக்கெட் எடுக்கிற பழக்கத்தை அவங்க நிறைய வச்சிருக்காங்க. 2 விக்கெட்டாவது குறைஞ்சது எடுக்கிறாங்க. அதை வச்சுதான் கேமுக்குள்ளேயே வர்றாங்க. ஒரு லோ டோட்டல்னாலும் அதை வச்சுதான் டிஃபன் பண்றாங்க. சோ அப்படி பார்க்கும்போது பவர் பிளேல விக்கெட்டை கொடுக்க கூடாது. இந்த ஒரு சும்மா ஆஃப் ஸ்பின்னர் போட்டு எல்லாம் விக்கெட் எடுக்கிற மாதிரிலாம் விட்டுறக்கூடாது. சவுத் ஆப்பிரிக்கா மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தரமான பேட்டிங் ஆடி ஆகணும். ஆமா. ஏன்னா அவங்க சஞ்சு சாம்சன் மெயின் கீயே அவங்க சஞ்சு சாம்சனுக்கு தான் பிளான் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா இப்ப அபிஷேக் சர்மா ஃப்ரீயாவே விக்கெட் கொடுக்குறாரு, அவராவே ஆடி அவுட் ஆயிடுறாரு. இப்ப அவருக்கு மேட்டர் கிடையாது, ஸ்கெட்சே சஞ்சுக்கு தான் போகணும்னு தான் வருவாங்க. சஞ்சு இதை பார்த்து ஆடிட்டாருன்னா போதும், முடிச்சு. ஏன்னா பவர் பிளே ஒன்லி டிசைட் த மேட்ச். பவர் பிளேல நல்ல டோட்டல் எந்த டீம் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. அது கான்பிடண்டா சொல்லலாம். ஏன்னா பவர் பிளேல தெரிஞ்சிடும் கேம் எப்படின்னு. ஆமா. ஏன்னா நியூசிலாந்துக்கு நீங்க ஒரு 180, 190, 200 போட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா இந்தியாவோட பவுலிங் வச்சு எப்படியாவது சமாளிச்சிடலாம். ஏன் எப்படி சொல்றேன்னா, ஏன்னா நியூசிலாந்துல டாப் ஆர்டர் மட்டும்தான் பெரிய இன்னிங்ஸ் போவாங்க. நமக்கு டாப் ஆர்டரை எடுக்கிறதுக்குன்னே பும்ரா வச்சிருக்கோம். எப்படியும் பவர் பிளேல அவருக்கு ஒரு 2 ஓவர் கொடுத்து டாப் ஆர்டர் விக்கெட்டை மட்டும் தூக்கிட்டாருன்னு வச்சுக்கோ, சூரியகுமார் யாதவ் முடிஞ்சு. மிடில் ஆர்டர் விக்கெட்டை ஆட்டோமேட்டிக்கா ஸ்பின்னர்ஸ்ல இருந்து எல்லாருமே தூக்கிடுவாங்க. மிடில் ஆர்டர் விக்கெட் அந்த அளவுக்கு எல்லாம் பெரிய இன்னிங்ஸ் ஆட போறது இல்ல. அதனால கண்டிப்பா தூக்கிடலாம். இந்த தடவை கப்பு நமக்கு தான் முக்கியம். கப்பு நமக்கு தான் இந்த தடவை. சரியா? அது போக பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஒரு பேட் ஃபார்ம்ல இருக்காரு. சோ இன்னைக்கு மேட்ச்ல அவர் கான்பிடண்டா ஆடுவாருங்கிறது தெரியுது. இன்னைக்கு மேட்சை விட்டாருன்னா அவ்வளவுதான். சோ அவரோட கேம் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அது போக மிடில் ஆர்டர் நம்மகிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு. நமக்கு தேவை டாப் ஆர்டர் ஒரு நல்ல டோட்டலை எடுத்து கொண்டு போய் ஒரு 7-8 ஓவர்ல கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கடுத்து மிடில் ஆர்டர் தூக்கிட்டு வந்துருவாங்க. சோ அதை மட்டும் இன்னைக்கு பக்காவா பண்ணிட்டாங்கனாலே போதும். சிவம் துபையோட இன்னிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு. நான் ஒரு 8, 9 ஓவர் 10 ஓவருக்குள்ளே அவர் உள்ள வந்தாகணும். ரச்சன் ரவீந்திரா ஓவரை டேக் ஆன் பண்ணி ஆகணும். ஏன்னா அவரை வச்சுதான் ஓட்டிருக்காங்க 2 மேட்சா. அவர் ஓவர் இந்த தடவை அடி வாங்கிச்சுன்னா முடிஞ்சு. மொத்த பாஸ் பிளவரும் உள்ள வந்துதான் ஆகணும். எல்லாருக்கும் அடி விட்டு இன்னைக்கு. கண்டிப்பா இந்தியா தான் இந்த மேட்ச் வின் பண்ண போறாங்க. இன்னைக்கான டே நமக்கு சந்தோஷமா தான் முடிய போகுது. அது இன்னைக்கு தெரிஞ்சிடும். சரியா? அது போக நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஃபின் ஆலனும் ஷெஃபர்டும் ரொம்ப பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடுறாங்க. அது இவ்வளவுதான் ஸ்கோர் வருங்கிற எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பேட்டிங் ஆடுறாங்க. சோ இருந்தாலும் அந்த மாதிரி ஆடுறவங்களும் அந்த மாதிரி வேகமா விக்கெட்டும் விடும். சரியா? அது நடக்கதான் போகுது. நம்ம இந்தியா சூப்பரா பவுலிங் போடத்தான் போறாங்க. இப்ப நம்ம கிட்ட பவுலிங்ல பும்ரா நல்லா போடுறாருன்னா அவர் கூட சேர்ந்து அஸ்ரப் சிங் ஆகுது, ஹர்திக் பாண்டியாவது, வருண் ஆகுது, அக்சர் படேல் ஆகுது, யாராவது ஒரு ஆளு இன்னும் நல்ல எக்கனாமிக்ல இன்னைக்கு பந்து போட்டே ஆகணும். சரியா? ஏன்னா நம்ம போன மேட்ச் மாதிரி 250 எல்லாம் அடிக்க முடியாது. அங்க ஒரு 200 எடுக்கிறதே பெரிய விஷயமா தான் இருக்கும் அகமதாபாத் ரோட்ல. ஆனா இன்னைக்கு பிட்ச் ரிப்போர்ட் படி என்ன சொல்றாங்கன்னா, நல்லா பிளாட்டா தான் இருக்கு, நல்ல ஹை ஸ்கோரிங் வென்யூவா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க பிட்சை பொறுத்த வரைக்கும். பட் எந்த அளவுக்கு வரும்னு தெரியாது. சோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால ஹை ஸ்கோரிங் இறங்கி போய் மடமடன் விக்கெட் விழுந்துட்டு அடுத்து ஒன்றும் பண்ண முடியாம இருக்கக்கூடாது. கரெக்டா ஓவருக்கு 10 ரன்னா எடுத்துட்டு போங்க, அடுத்து பெரிய இன்னிங்ஸ் ஆடுங்க, அவ்வளவுதான் கேம். சோ அதனால பாத்தீங்கன்னா நம்மளோட பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா வரணும்.
பும்ராக்கு சப்போர்ட்டா இன்னொரு பவுலர் வரணும். ஏன்னா திடீர்னு பும்ராவை வந்து பார்த்து ஆடிடுறாங்க விக்கெட் இல்லாம. அப்புறம் மத்த ஓவர் அடிச்சிட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அந்த விதத்துல கொஞ்சம் பார்த்து ஆடணும். பவர் பிளே தான் இந்த மேட்சை டிசைட் பண்ண போகுது. இந்தியா நல்லா பவர் பிளேல ஆடிட்டாங்கன்னா இந்தியா கையில மேட்ச் வந்துடும். அது ஒண்ணுதான். ஏன்னா ஆல்ரெடி 5 T20 ஆடணும். அதுல சூப்பரா ஆடி இருக்கும் நியூசிலாந்தோட. சரி, அதுல இருக்கிறதுல ஒரு 8, 9 பிளேயர் சேம் டீம்ல தான் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளால சூப்பரா பண்ண முடியும். சரியா? வந்து களத்துல இறங்குங்க, சண்டை செய்யுங்க, வெற்றியை வாங்குங்க, போயிட்டே இருப்போம். ஏன்னா உங்களுக்கு இந்த மேட்ச்ல யார் வந்து நல்ல பேட்டிங் பண்ணுவாங்க, யார் வந்து 50 அடிப்பா இன்னைக்கு மேட்ச்ல, இந்தியன் பேட்டர்ஸ்ல யார் 50 அடிப்பாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சரியா? என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டாப் ஆர்டர்ல ஒரு 50 இருக்கு. சரியா? திலக் வர்மா ஒரு 50 போடுவாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு இந்த மேட்ச்ல யார் 50 போடுவா, யார் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவா, இந்தியா கப்பு ஜெயிக்குமா ஜெயிக்காதா, அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நியூசிலாந்த பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐசிசி டோர்னமெண்ட்ல ரொம்ப காமா ஆடுறவங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர்ல ஆடுற பிளேயர் தான் நம்ம. ஸோ அதெல்லாம் அதெல்லாம் ஒரி பண்ணாம கொஞ்சம் பக்காவா வரணும். வருண் வந்து இன்னைக்கு மேட்ச்ல நல்லா ப்ளே பண்ணணும். அவ்வளவுதான். அவரோட லைன்ல நின்று ஸ்டெம்ப்ல தான் வைக்கணும். எவனும் மடக்கி சிக்ஸ் அடிச்சாலும் என்ன பண்ணாலும் சரி, அவரோட லைன்ல லென்த்தை மாத்தக்கூடாது. என்னைக்கு அவரோட லைன்ல லென்த்தை ஒயிட் லைன் பக்கம், ஆஃப் சைடு பக்கம் அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி போட்டாரோ அன்னைக்கே முடிஞ்சு அவர் கதை. ஸ்டெம்ப் லைன்ல இருக்கிற வரைக்கும் தான் வருண் அடிக்கவே முடியாது. அவர் ஒரு சிக்ஸ் ஸ்டெம்ப் லைன்ல மாட்டினாலும் இன்னொரு சிக்ஸ் ஃபோல்ட் ஆகும், இல்லைன்னா கொடை கிளம்பும். அவ்வளவுதான். அவர் இன்னைக்கு தரமா பண்ணுவாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கு, பார்க்கலாம். சரியா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். கான்பிடண்டா இருங்க, நம்ம தான் ஜெயிக்க போறோம். இன்னைக்கிட்டே நமக்கு சந்தோஷமா தான் முடிய போகுது. சரியா? இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையாது. இதுக்கப்புறம் எந்த வேர்ல்டு கப்ல அமையும் தெரியாது. இதை நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கணும், நம்ம கப் ஜெயிச்சுக்கணும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவங்க வேற வேற கண்ட்ரில போய் நம்ம போய் அங்க போய் ஜெயிப்போம், இங்க போய் ஜெயிப்போம்லாம் தேவையே கிடையாது. நம்ம இடத்துல நம்ம தான் ராஜான்னு காட்டிட்டணும். அவ்வளவுதான். சரியா கைஸ்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இதுல சொல்றது பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவையும் அபிஷேக் சர்மா பதிலா ரிங்கு ஆடணும், வருணுக்கு பதிலா குல்தீப் ஆடணும்லாம் சொல்றாங்க. அதாவது நியூசிலாந்து டீம் 11 மாத்திக்கிட்டே தான் இருக்க போறாங்க. இந்தியா ஒன்ஸ் 11 போயிட்டாங்கன்னா மாத்த மாட்டாங்க. அது வந்து அவங்களோட பழக்கமே அதுதான். நம்மளோட பழக்கம் அதுதான். நான் ஒரு பிளேயர் இத்தனை வருஷமா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். வருண் சக்கரவர்த்தி நம்பர் 1 T20 பவுலர், நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா. இவங்க 2 பேரும் கரண்டா ஃபார்ம்ல இல்லைன்னு எவ்வளவு பேச்சு அடிபடுது பாருங்க. இன்னைக்கு மேட்ச்ல அவங்க பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணி கப் வாங்கி கொடுத்தாங்கனாலே போதும் கைஸ். இன்னைக்கு மேட்ச்ல அபிஷேக் சர்மாவும் சரி வருணும் நல்லா பண்ணுவாங்க. இந்தியா 11 எல்லாம் மாத்த போறது இல்ல, சேம் 11 தான். பார்க்கலாம் மேட்ச். நியூசிலாந்து கிட்ட தான் 11 மாறும். ஆமா, மேட் இவரு இசவுதி உள்ள வராரா இல்ல மெகாங்கி வெளியே போறாரா என்னன்னு தெரியல, பார்ப்போம் 11 என்ன செஞ்சாரு.